புது விடியல், நியூ டே, நியூ பிகினிங் அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஃபீலு. பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி ஸ்கூல். லீவ்லலாம் காலையில் 6:15 to 6:30க்கு எந்திரிச்சாங்க. அப்போயே நான் சொன்னேன், லீவுப்பா தயவு செஞ்சு தூங்குங்கன்னு சொன்னால் தூக்கமே வரலமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கு ஸ்கூலோ அன்னைக்கு எந்திரிக்க சொன்னால் ஐயோ தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். ஃபஸ்ட்டு டே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குமான்னு சொல்லி 2 குட்டீஸும் ஜாலியாக இருந்தாங்க. என்கிட்ட வந்து பவேஷ், இல்லைம்மா இன்னைக்கு எனக்கு குளிர்ற மாதிரி இருக்குது, ஹூடி கொடுங்களே அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் நடுங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தாப்புல. இப்போதான் பெங்களூர்ல 2-3 நாளாக நல்லா வெயில் அடிக்குது, ஏன்டா இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுறீங்க, ஹூடி வேணும்னா டேரெக்டாக கேட்க வேண்டியதானே, குளிர் நடுங்குதுன்னு எதுக்குப்பா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. என் குட்டி வாண்டுங்க 1.5 வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் டே கேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து காலையில் போனாங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ அட்லீஸ்ட் 3:45க்குலாம் வந்துடுறாங்க. பட் ஸ்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹோல் 3 months ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே என் கூட தான் இருந்தாங்க. அப்போ கூட என் குட்டி தங்கத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், மத்தியானம் அம்மா இனிமேல் தனியாக சாப்பிட்ணுண்டான்னு. நீங்கள் இனிமேல் ஹாப்பி தானே மாட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு